வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், போன செட் ஆஃப் வீடியோஸில் என்ன பார்த்தோம்னா காலேஜியட் ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார் பிஎஸ்சி பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ட்ரிக்னாமெட்ரி டைப் 1 எக்ஸ்பேன்ஷன்ஸ் பார்த்தோம். டைப் 1 எக்ஸ்பேன்ஷன்ஸ் என்னென்னா மல்டிபிள் ஆங்கிள்ஸை இன் பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸாக எழுதுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்னா இப்போ ஆப்போசிட் தி அதர் வே அரவுண்டு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா டைப் 2 எக்ஸ்பேன்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். அது என்னென்னா எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸு இன்டு மல்டிபிள் ஆங்கிள்ஸ். ஸோ பவர்ஸு இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் பவர் n theta அண்ட் காஸ் பவர் n theta in terms of sines and cosines of multiple angles of theta, where n is a positive integer. n வந்து இது என்ன இருக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ இதை நம்ம படிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பேன்ஷன் நமக்கு வந்து கிளியராக புரியணும், ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நமக்கு சில ப்ரீரெக்விசிட்ஸ் இருக்குது, நமக்கு சில தேவையான விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்கு இல்லையா, இது வந்து ஆய்லர் ஃபார்ம். இது இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆகிடுது. காஸ் ப்ளஸ் ஐ சைன் கான்ஜுகேட் இந்த காம்ப்ளெக்ஸ் குவான்டிட்டி வந்துச்சு இல்லை, ஐ இஸ் √(-1) இல்லையா, அது வந்துச்சு. அதனால இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிடுச்சு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்கள் மாடுலஸ் போட்டிங்கன்னா 1 ஆகிடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும், 1 ஆகிடும். எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் 1 போகுதோ அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்கள் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் போதும் தெரியுமா, அதுக்கு காஞ்சுகேட் போட்டால் போதும். காஞ்சுகேட்னா என்ன, ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மாற்றி விடுறது. அப்போ 1/x இன்வெர்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸு பிகம்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஏன்னா அந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது. நோட் தட் எக்ஸ் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த இடத்துல எக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரு, அதுக்கு மாடுலஸ் எவ்வளோ, 1. எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு யூனிட் மாடுலஸ் 1 போதோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கெல்லாம் தி ஆப்ரேஷன் ஆஃப் இன்வெர்ஷன் இஸ் த சேம் ஆஸ் ஆப்ரேஷன் ஆஃப் conjugation. இந்த equal to not exactly equal to operation of inversion operation of conjugation இது ஒன்றா போயிடும். அஃப்கோர்ஸ் இந்த கேஸில் குவான்டிட்டிஸும் ஈக்குவலாக போயிடுது. தட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் த சேம் அஸ் தி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் எக்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு 1/x கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ண, கான்ஜுகேட் போட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரிசல்ட்லாம் கூட விட்டுடுங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரிசல்ட்லாம் விட்டுருங்க. எக்ஸு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அதுக்கு மாடுலஸ் 1 இருக்கிறதுனால 1/x என்ன ஆகிடும், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஆகிடும். சரிங்களா? இப்போ எக்ஸ் தெரிஞ்சிச்சு, 1/x தெரிஞ்சாச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா 1ன்னு வச்சுப்போம். 1/x இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவை 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 1 and 2 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1/x லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகிடும், இந்த ஐ சைன் தீட்டாவும் மைனஸ் ஐ சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா 2 டைம்ஸ் காஸ் தீட்டா வந்துடும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ் மைனஸ் 1/x லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ட்ராக்ட் பண்ணால் சைன் மாற்றிடும். சப்ட்ராக்ட் பண்ணால் சைனை மாற்ற வேண்டி வரும். எப்படி சைனை மாற்றுவோம்னா இது பாருங்கள், இப்படி மாற்ற வேண்டி வரும். இது நெகட்டிவ் ஆகிடும், இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ரெண்டும் பாசிட்டிவ் ஆகிட்டு ஐ சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்ன ஆகிடும், 2i sin theta வந்துடும். ஐ சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நமக்கு என்ன வந்துடும், 2i sin theta அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவாக இருந்து 1/x வந்து காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவாக இருக்கும் பொழுது எக்ஸ் ப்ளஸ் 1/x என்ன ஆகிடும், 2 காஸ் தீட்டா ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1/x என்ன ஆகிடும், 2i sin தீட்டாவாக ஆகிடும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா, அப்போ இதுக்கு நம்ம டிமாவிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். எப்படி, எக்ஸ் பவர் n இது எக்ஸுக்கு பவர் n ரைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ரைஸ் டு த பவர் n. டிமாவிஸ் தியரம் என்ன சொல்லுது,
பவரில் n இருந்தால் அந்த எண்ணை இந்த ஆங்கிளில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன இடம் இப்போ காஸ் இந்த எண் வந்து ஆங்கிளுக்கு வந்துடும். காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் பவர் n என்ன இடம் நமக்கு காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு வந்துடும். இப்போ இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதுக்கும் மாடுலஸ் 1 தான். அதனால் 1/x பவர் n கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணிக்கிட்டா போதும், காஞ்சுகேட் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா a மைனஸ் ஐபி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வேறு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = a ப்ளஸ் ஐபி இருந்தால் அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் வேணாம். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன ஆகிடும், நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் ஹூஸ் மாடுலஸ் 1 போகிறதுனால இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1/x பவர் n கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், இதுக்கு காஞ்சுகேட் போட்டால் போதும். இதோ பாருங்கள், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டாக்கு காஞ்சுகேட் என்ன ஆகிடும், இதை போட்டால் போதும். சரிங்களா? ஓகேவா? ரைட். இப்போ இங்கே 3 இது 4 இருக்குங்களா, எக்ஸ் பவர் n காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா வந்துச்சு. அதே மாதிரி 1/x பவர் n-க்கும் திருப்பியும் டிமாவிஸ் தியரம் அப்ளை பண்ணுறீங்க. பவர் n ரைஸ் பண்ணால் இது வந்துடும். திருப்பியும் இது ரெண்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். எக்ஸ் பவர் n 1/x பவர் n இங்கே ஆட் பண்ணுற பாருங்கள். எக்ஸ் பவர் n காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா 1/x பவர் n காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா டிமாவிஸ் தியரம் அப்ளை பண்ணி இங்கே வர வச்சுக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஐ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா சைன் என் தீட்டாவும் மைனஸ் ஐ சைன் என் தீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1/x பவர் n நமக்கு என்ன வந்துடும், 2 காஸ் என் தீட்டா வந்துடும். அதே மாதிரி இதையும் 3 4 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n மைனஸ் 1/x பவர் n சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் n மைனஸ் 1/x பவர் n சப்ட்ராக்ட் பண்ணால் திருப்பி இங்கேயும் சைன் மாறிடும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி விடலாம். பாருங்கள், இங்கே மாற்றிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த காஸ் போயிடும். இது ரெண்டு என்ன, இந்த காஸ் தீட்டா ஆப்போசிட் சைனோட சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ சைன் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா 2i சைன் என் தீட்டாவாக மாறிடும். ஸோ இந்த 4 ரிசல்ட்டும் நமக்கு வேணும். அதை இப்போ நம்ம ஒரு சம்மரியாக எழுதிடுவோம். இப்போது எப்போல்லாம் வந்து எக்ஸ் ஆனது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவாக இருக்கும், எப்போல்லாம் எக்ஸ் ஆனது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும், வென்னவர் இங்கே எழுதிக்கலாம், வென்னவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிற இருக்கும் பொழுது எக்ஸு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம என்ன சொல்லிடலாம், எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் 2 காஸ் தீட்டா, எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் 2i சைன் தீட்டா. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கொஞ்சம் நல்லபடியாக எழுதிக்கலாம். ஏன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்கள் எழுதும்போது எரர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்படி எழுதுகிறேன், எக்ஸு ப்ளஸ் 1/x, அதுக்கப்புறம் இங்கே எக்ஸு மைனஸ் 1/x. ஏன்னா நியூமரேட்டர்லேயே இருக்க மாதிரி ஆகிடப்போகுது. அது மாதிரி நிறைய பசங்க எரர் பண்ணுது. அதை இங்கே என்ன பண்ணலான்னா, இது எக்ஸு பவர் n ப்ளஸ் 1/x பவர் n, இது எக்ஸு பவர் n மைனஸ் 1/x பவர் n. ஸோ இந்த ஃபார்முலாஸ் நமக்கு எசென்ஷியலு. இது இந்த பாக்ஸ் பண்ணதும் இந்த பாக்ஸ் பண்ணதும் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் டைப் 2 எக்ஸ்பேன்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், தரோவாக எழுத போகிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா, பைனாமியல் தியரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பைனாமியல் தியரம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் இன்டீஜர் இண்டெக்ஸ்க்கு நம்ம எழுதியிருக்கோம். இதை பாருங்கள், அதை ரீகால் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் n டைப் 1 எக்ஸ்பேன்ஷன்ஸ் நம்ம நடத்தும் போதே இது சொல்லியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் n ஈக்குவல் டு NC0 எக்ஸ் பவர் n ஏ பவர் 0. அதாவது என்னோட பவர்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போனோம். பாருங்கள், இங்கே n-1 n-2 n-3 என்னோட பவர்லாம் ரெடியூஸ் ஆகிட்டே போகும், ஏவோட பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே பாருங்கள், ஏ பவர் 0 ஏ பவர் 1 ஏ ஸ்கொயரு ஏ க்யூபு ஏ பவர் n இந்த மாதிரி எழுதிட்டே போனோம். அப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது NC0 NC1 NC2 NC3 அப்படி NCn வரும். எப்போவுமே NC0 1 ஆகிடும், ஏ பவர் 0வும் 1 ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட், இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரும். ஏ பவர் 0வும் 1 ஆகிடும், NC0வும் 1 ஆகிடும், NCn இஸ் ஆல்சோ 1. அதே மாதிரி எக்ஸ் பவர் n மைனஸ் n, அப்போ எக்ஸ் பவர் 0 ஆகிடும், எக்ஸ் பவர் 0வும் 1.
அப்படி இருந்துன்னா இந்த பைனாமியல் தியரம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம இதுவே இப்படியே யூஸ் பண்ண போகிறோம்னா கிடையாது. டைப் 2 எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏக்கு பதில் நம்ம என்ன தரப்போகிறோம், 1/xன்னு கொடுக்க போகிறோம். இந்த ஏக்கு பதில் நம்ம என்ன தரப்போகிறோம், 1/x. ஏன் அந்த மாதிரி நம்ம தரணும் எடுத்துக்கணும் அப்படின்னா, அது பாருங்க நமக்கு இங்கே வரதெல்லாம் பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் 1/x தான் வருது. அப்புறமா 2i sin θக்கு எக்ஸ் மைனஸ் 1/x தான் வருது. அதனால் நம்ம ஏவோட பிளேஸில் யாரை எடுத்துக்கலாம், 1/x எடுத்துக்கலாம். ஏவோட இன்னொரு ஃபார்முலா வரும்போது -1/x ஆர் நெகட்டிவ் 1/x எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸில் நான் என்ன எடுக்கிறேன்னா, அந்த ஏவோட பிளேஸில் 1/x எடுக்கிறேன். அப்போ எடுத்தால் நம்ம ஃபார்முலா என்ன இடம், இப்போ கம்பேர் பண்ணியே பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஏவோட பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம், 1/x எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x raised to the power n is equal to x power n nc1. எக்ஸோட பவர் ரெடியூஸ் பண்ணுறேன், x power n minus 1. அப்புறம் இந்த 1/x இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், 1/x ப்ளஸ் nc2 x power n minus 2 1/x ஸ்கொயர், nc3 x power n minus 3 1/x கியூபு, அண்ட் அப்புறம் ப்ளஸ் nc4 x power n minus 4 1/x power 4 அண்ட் ஸோ ஆன். வந்துட்டு ஃபைனலாக NCN இது ஒன்றாயிடும். ஃபைனலாக இது என்ன ஆகிடும், NCN வந்து ஒன்றாயிடும். சரிங்களா? இதாக இருக்குது பாருங்கள், இங்கே NCN ஒன்று தான், அப்போ இங்கே n தான். ஃபைனல் டேர்ம்னா வரும் 1/x power n அப்படின்னு வந்துடும். இது எப்போ, ஏக்கு பதில் 1/x எடுத்தா. அதே மாதிரி ஏக்கு பதில் -1/x எடுக்கணும் நம்ம எங்கள் பைனாமியல் தியரத்தில். ஏன் -1/x எடுக்கணும் இந்த இடத்துல, ஏக்கு பதில் -1/x ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன ரீசன் தான். பாருங்கள், 2i sin θல நமக்கு என்ன, அது எக்ஸு -1/x இருக்குது. அப்போ இங்கே -1/x இருக்கிறதுனால நம்ம ஏக்கு என்ன எடுக்கணும், பைனாமியல் தியரத்தில் -1/x எடுக்கணும். இப்போ எக்ஸு -1/x ஹோல் பவர் என்ன, அது என்ன ஆகிடும், இதே ஃபார்முலா மேலே இருக்க ஃபார்முலாவே தான் கீழேயும் வரும். ஒரே விஷயம்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவு, அடுத்தது நெகட்டிவ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் வருது மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வரும். மற்றபடி இது இந்த ஃபார்முலாவே தான் வரும். எக்ஸ் பவர் n மைனஸ் nc1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டைம்ஸ் 1/x ப்ளஸ் nc2 டைம்ஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் 2 டைம்ஸ் 1/x ஸ்கொயர் மைனஸ் ஆல்டர்னேட்டாக பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் மற்ற ஐடியா எல்லாம் அதே தான். எக்ஸோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும், 1/xோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எல்லாம் வந்துடும். கடைசியில் ஒரே ஒரு கேட்ச் மட்டும் இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆல்டர்னேட்டாக வர்றதுனால இப்போ இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்காதுன்னு தெரியாது. ஒருவேளை கடைசி டேர்ம் வந்து ஈவன் நம்பராக இருந்தது வச்சுக்கோங்களேன், ப்ளஸ்ஸாக இருக்கும். கடைசி டேர்ம் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேர்மாக இருந்ததுன்னா மைனஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 3ன்னு இருந்தது வச்சுக்கோங்க, அப்போ எக்ஸ்பான்ஷனில் 4 டேர்ம் இருக்கும், அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். எண்ணுக்கு வந்து 4 வந்து ப்ளஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அது எக்ஸ்பான்ஷனில் 4 டேர்ம் வரும், இது என்ன ஆகிடும் உங்களுக்கு, நெகட்டிவ் வந்துடும். பாருங்கள், n 3ஆக இருந்தால் இங்கே என்ன ஆகிடும் உங்களுக்கு, n இங்கே 3, அப்படி இங்கே n 3ஆக இருந்தால் இங்கே n 3 கொடுக்கலாம், -1³ நெகட்டிவ் ஆகிடும். சப்போஸ் இங்கே n 4ஆக இருந்ததுன்னா -1/4 கொடுப்பீங்க, அப்போ இது என்ன ஆகிடும் உங்களுக்கு, பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ டிபெண்டிங் அப்பான் n ஈவனாக ஆடான்றதை பொறுத்து இது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது ஃபிக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாஸ் எது பாருங்கள், இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் பண்ணது, எல்லோ கலர் பாக்ஸ் பண்ணது, இந்த 2 பைனாமியல் தியரம் ப்ளஸ் இந்த 2 பாக்ஸ் x + 1/x = 2 cos θ, x - 1/x = 2i sin θ. அதனோட அதே மாதிரி x power n plus 1/x power n 2 cos n θ, x power n minus 1/x power n is 2i sin n θ. இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும், டைப் 2 எக்ஸ்பான்ஷன்ஸை ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா எழுதி பார்த்து தரோ பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம். இந்த 4 ஃபார்முலாஸையும் தரோ பண்ணிட்டீங்கன்னா டைப் 2 எக்ஸ்பான்ஷன்ஸ் என்னது, பவர்ஸ் ஆஃப் சைன்ஸு அண்டு கொசைன்ஸை in terms of multiple angles of sines and cosines எழுத போகிறோம். சரிங்களா? முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே.